எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேஷராசிக்காரனுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷராசி அப்படின்னாவே தீத்தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் மிகுந்த ராசி, நேர்மையான ராசி, தைரியமான ராசி தான் இந்த மேஷராசி. இந்த மேஷராசியில் 12 ராசிகளில் முதல் ராசியாக இருக்கிறதுனாலே என்னமோ கஷ்டங்கள்லாம் வந்துச்சுன்னா அட்டண்டன்ஸ் வைஸில் உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இதோட அதிபதி செவ்வாய் பகவான் தான். அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க தீராத மனநிலையும், அதே மாதிரி தீவிர மனநிலையும், வேகமான முடிவுகளும், தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க வெளியில் தைரியமாக தெரிஞ்சாலும் இந்த மேஷராசிக்காரங்க உள்ளத்தில் பல போராட்டங்கள் இருக்கும். பலர் இவர்களை தவறாக புரிந்துக்கிறதுக்கான தருணங்கள் நிறைய அமையும். நீங்கள் ஒரு நல்லது போவீங்க, ஆனால் உங்களை பற்றி நிறைய பேர் தவறாக தான் புரிஞ்சுவாங்க. இது உங்களோட லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. அது உண்மையான மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மனசு நல்லதாக இருந்தாலும் கோபம் அப்புறம் இந்த அவசர காரணமாக வாழ்க்கையில் பல தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த அவசர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மேஷராசிக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, இல்லை சார் நானும் நிதானம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். கோபமும் அவசரம் தான் உங்களோட வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்திருக்கு. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷராசியோட குணாதிசயம், அவங்களுக்கு எதெல்லாம் பலம் பலவீனம், அவங்க வாழ்க்கையில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன, எதன் மூலமாக அதெல்லாம் சரியாக போகுது, தற்போது நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்யணும், அடுத்த 12 நாளுக்கு எப்படி இருக்க போகுது, தொழில், குடும்பம், நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம A to Z கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே முன்னிலையில் இருக்கிறது தான் விரும்புவாங்க. யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்பாத ராசி மேஷராசி. இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஹீரோயிக் ராசின்னு சொல்லுவாங்க, ஹீரோ அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ராசி. அதே மாதிரி தங்களோட வாழ்க்கையில் தாங்களே உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ராசிகளில் முக்கியமான ராசி மேஷராசி தான். அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு மட்டும்தான் வரும். நிறைய பேருக்கு யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு கொடுத்தா உட்காந்திங்களான்னு தோணும்ல. ஆனால் அந்த மேஷராசிக்காரன் மட்டும் ₹1 சம்பாரித்தாலும் ₹1 அவன் வாழணும்னு நினைப்பானே தவிர மற்றவனை ஏமாற்றி பழக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் கூட எனக்கு தோணாது. மேஷராசியில் இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய அக்யூரேட்டாக இருப்பாங்க. இதை வேறு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர் நீங்கள் யாராவது ஒருத்தர் மைண்டில் நினச்சி பாருங்கள். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத ஒரு ராசிக்காரன் இருக்கான் அப்படின்னா அதில் முதன்மையான ராசி மேஷராசி தான். கஷ்டங்கள் எவ்வளோ அனுபவிச்சாலும் மற்றவனை காப்பாற்றி அவனை சீர் செஞ்சு அவனெல்லாம் பண்ணணுன்னு தான் நினைப்பானே தவிர எவனையும் கஷ்டப்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முக்கியமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா தைரியம் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிப்பாங்கம்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரே மனநிலை உள்ளவங்க இந்த மேஷராசி தான். மற்றவர்கள் பயப்படக்கூடிய விஷயத்தையும் இவங்க சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. அது இப்படி சரி பண்ணிடலாம்டா, அப்படி சரி பண்ணிடலாம்டா, அதுக்கு ஐடியாஸ் இருக்கோ இல்லையோ, ஐடியாஸை உருவாக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும்ல, அந்த தைரியம் இங்கிட்ட தான் இருக்கும். நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் என்ன இருக்குதோ அதை நேராக சொல்லிவிடுவாங்க. இதை நேர்மையும் சொல்லலாம். அதே சமயம் இவங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லி தான் உங்களுக்கு எதிரிகளும் அதிகமானா, மறைமுக எதிரிகளும் அதிகமானா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நேராக எதிர்கொண்ட எதிரிகளோட மறைமுக எதிரிகள் தான் உங்களுக்கு அதிகம். இதுவும் உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் இந்த மேஷராசி முதலிடம். ஒருவருக்கு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஓடிச்சென்று உதவுபவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் தான் முதல் ஆளாக இருப்பாங்க. வேகமான முடிவு எடுக்கிறதுல இந்த ராசி தான். எதுக்கு பயந்துக்கணும்? பயப்படாமல் தைரியம் இருக்கிறவங்க தான் டக்கு முடிவு எடுப்பான். அப்போ இந்த ராசி தானே ஃபஸ்ட்டு எடுத்தாகணும். ஸோ நேரம் இழக்காமல் முடிவு எடுப்பாங்க. ஆனால் சில சமயம் அவசர முடிவுகள் பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறத அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் தைரியமாக பண்ணிடுவீங்க. பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செஞ்சு முடிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கக்கூடிய ராசி. சுயமரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. இவர்களோட சுயமரியாதை அப்படின்னு பார்க்கும்போது யாரையாவது காயப்படுத்துச்சு அப்படின்னா அது எளிதாக மறக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களை எவனா ஒருத்தன் ஒரு க்யூவில் நிற்கும் போது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டான், அதை நீங்கள் எத்தனை யுகங்கள் ஆனாலும் நீங்கள் மாற்ற மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. ஸோ அதே போல் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பலவீனங்கள் அப்படின்னா கோபம் தான் உங்களுக்கு மெயின் பலவீனம், அவசரம் தான் உங்களுக்கு மெயின் பலவீனம். இது முன்னாடியே நான் சொன்னது தானே. இந்த ராசிக்காரன் கோவப்படாமல் இருந்தானா அவார்டு தான் கொடுக்கணும். அப்போல்லாம் ரொம்ப கம்மி. மேஷராசியில் கோவப்படாதவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, நைட்டில் சூரியனை தேடுற மாதிரி, பகலில் நிலாவை தேடுற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட கோவப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா மேஷம் தான். ஆனால் அந்த கோபம் அவன் கோவப்படுறானா இல்லையான்னு முன்னாடி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இருக்கும் உங்களோட கோவம். ஒன்றே கோவப்பட்டு கத்திடுவாங்க, அடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மேஷராசியில் ஒரு சிலர் தான் அப்படி பண்ணுவாங்க. லக்கினம் வேறு இருக்கிறீங்க, தசாபுத்தி வேறு இருக்கிறீங்க, நட்சத்திர பலன்கள் வேறு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கோபத்தில் தான் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி. கோபத்தில் பேசும் வார்த்தைகளை பின்ன பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சிக்காமல் பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அதுதான் அவசரம். ஃபஸ்ட்டு கோபம், இன்னொன்று அவசரம். அவசரத்தில் கோபம் வந்தபோது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறீங்க. எதையும் உடனே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமை குறைவாக இருக்குது. ஸோ இந்த அவசரத்தை மட்டும் குறைச்சிங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேல்நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடிய நபர்களில் மேஷராசிக்கார ஒரு முதன்மை. மிகவும் நம்பிக்கை வச்சு பலர்கிட்ட ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அனுபவத்துலேயும் அனுபவம் நிறைய, ஏமாந்த அனுபவம் தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது மேஷராசிக்காரர் பொறுத்த வரைக்கும். இதை நான் சிரிச்சிட்டு சொல்கிறதுனால நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம்.
நீங்கள் பெரிய விஷயத்துலையும் ஏமாந்துருக்கீங்க, சின்ன விஷயத்துல நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நிறையா பேர் நம்பகத்தன்மையே உங்கள் மேலே போயிடுச்சு. நீங்கள் வந்து ஒருத்தர் நம்பணும் அப்படின்னா அவனை பற்றி நல்லவனாக இருந்தால் கூட அவன் மேலே ஒரு 100 கேள்விகள் கேட்டு தான் நீங்கள் வந்து சேருவீங்க. அதே போல் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகங்க. வெளியில் வந்து சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கவலை வச்சுருக்கக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒருத்தர் மேஷராசிக்காரர். ஸோ அந்த கவலைகள்லாம் மறந்து ஒரு சமநிலை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் மேஷராசிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் அதை வந்து சிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தில் புரிதல் குறைவு. இவங்களோட மனசில் நல்ல எண்ணம் வச்சுருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் கடுமையாக இருக்கும். அதனால் வீட்டில் இவங்களை பற்றி பல பேர் தவறாக தான் புரிஞ்சிட்ருக்குறாங்க. அதை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறதோட விட்டுட்டா கூட பரவாயில்ல. அதை குத்தி காட்டுறது, ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறது, அதனால் உங்கள் மனம் புண்படுறது, அவங்களோட புரிதல்கள் தப்பாக இருந்தும் உங்களோட புரிதல்கள் தப்பாக இருந்தும் அதை வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறதுனா ரொம்ப ஒரு மாதிரி தானே இருக்குது. அதே போல் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிகம். பல ராசிகளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். உங்களோட ராசிகள் நன்மைகள் இருக்குது ஒரு சில பார்ட்டில். அது வந்து உங்களோட முழுமையான ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து நிறைய பேர் கேட்குறது தான், சார் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி வரும்னு கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எல்லாம் ஜாதகத்தை நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் உள்ளே ஒன்றுமே தெரியல சார் அப்படிங்கிறீங்களா? உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகவே உங்களுக்கு வேறு யாரையாவது ஏதாவது பண்ண முடியுமா, வேறு ஏதாவது பிளாக் மேஜிக்கோ இல்லை வேறு ஏதாவது செய்வினைகள் அது மாதிரி உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உங்களோட ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணுறது எங்கே சார் செக் பண்ணுறது? லோக்கலில் செக் பண்ண முடியுமா? லோக்கலில் செக் பண்ணுங்கள். சரியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் சரியாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, பிரபல ஜோதிடர் தான் எடுப்பார். அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்ப்பார். அது ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும், அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. அது நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நண்பர்களுக்காக உயிரை கொடுக்குறவங்க இவங்க தான். ஆனால் அதே நண்பர்களுக்காக சில பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இவங்க தான். அதே மாதிரி அதிகமாக பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் நீங்கள் தான் நண்பனால். இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். பணவரவு செலவு பிரச்சனை இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் சேமிப்பதில் சிரமம் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அந்த சேமிப்பின் மூலமாக பல பிரச்சனைகளில் நீங்கள் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து இன்னும் கடனை சரி பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து இருக்கீங்க. தொழிலில் தடைகள் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. தொழிலோட ஆரம்பத்தால் ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும். ஆனால் நடுவில் எதிர்பாராத பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் சார் இருந்துச்சு, ஒரு பேர் போல் எல்லாமே தெரிஞ்சு. ஆனால் போக போக ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் தெரியல, ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். காதல் அப்புறம் திருமணத்தில் தாமதம் ஏற்படும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் வந்து நீங்கள் திருமணமே பண்ணுவீங்க. இல்லை சார் முன்னாடியே நடந்துச்சு அப்படிங்கிறீங்களா? நீங்கள் உங்களோட ஜாதகத்தின் பால் சில நல்ல கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், அதனால் நீங்கள் வந்து நடந்திருக்கும். இல்லையா எதிர் தரப்பில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிரக மாற்றம் இருந்திருக்கும், அவங்களுக்கு சரியான ஒரு ராசியாக இருந்திருக்கும். பலருக்கு மனதில் இருந்த உறவு முறிந்த அனுபவம் இருக்கும். ஒருத்தர் மேலே நினச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க ஒன்றும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிலர் வந்து வாழ்க்கையே வந்து கஷ்டத்தில் அனுபவித்த ராசிகள் தான் மேஷத்தில் அதிகம். தற்போது மேஷ ராசிகர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? 2026 காலகட்டத்தில் மேஷராசிகளுக்கு பல மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு மேஷராசி தான் வரும். பண சிக்கல், வர வேண்டிய பணம் தாமதமாக தான் வரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக விடுங்க, அதுதான் உங்களுக்கு மெயின். வேலை இடத்துல அழுத்தம். நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குற இடம் தான், அதே வேலை தான், ஆனால் உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கல. சார் இன்றைக்கி ஒரு ஆர்டர் வாங்கணும், இந்த மாதம் டார்கெட் வந்து எப்பயுமே 10 டார்கெட் வாங்கிடுவேன், ஆனால் இந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 தான் சிக்குது, என்னன்னே தெரில. ஒன்றும் பெரிய மார்க்கெட்டும் க்ராஷ் ஆகலை, ஆனால் என்னமோ இப்படி பண்ணிவிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளோ உழைக்கிறமே, ஒரு சரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை, தலைவலி, மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்பியவர்கள் துரோகம் செஞ்சுருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் நெருக்கமான ஒருவர் திடீர்னு விலகி இருப்பாங்க. இது நடந்திருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா அப்படி ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை சரி செய்ய என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. பொறுமையை கற்றுக்காங்க. உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒன்று பொறுமையை கற்றுக்கணும். கோபம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண சேமிப்பு அவசியம். தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். உடல் நலத்தை கவனிக்கணும், மெயின். இதுதான் மெயின். உணவு நேரம், தூக்கம், உடற்பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன்மீக வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு ரொம்ப 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 நன்மை தரும். முருகர் அப்படின்னாவே உங்களுக்கு தான்
ஸோ முருகனுடைய ஆஸ்தான ஒரு சில ராசிகளில் நீங்களாம் வந்து முதலிடம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. புதிய கூட்டாண்மையில் கவனம். அதாவது எவரையும் உடனே நம்பி பணம் அல்லது பொறுப்புகளை வந்து கொடுக்க வேண்டாம். புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான், அவன் நம்பி ஒரு கடையை உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரான் அப்படின்னா விடக்கூடாது. புதுசாக ஒருத்தன் வந்து அமௌண்ட்டு கேட்குறான், ஒரு நண்பன் மூலமாக அவனுக்கு அமௌண்ட் கொடுக்கலான்னா கொடுக்கக்கூடாது. உடனே உங்கள் நண்பன் வந்து அமௌண்ட்டு கேட்குறான், ஒரு பல்கான அமௌண்ட்டு கொடுத்துருவாங்கிறான், நம்பிக்கையானவன் தான். இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கை தான். ஸோ அடுத்த 12 நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் 3 நாள் மனதில் குழப்பம் இருக்கும். சில பழைய பிரச்சனைகளை மறுபடியும் பேச ஆரம்பிப்பீங்க, இல்லை வேறவங்க மூலமாக அது உங்கள் காதுக்கு வரும். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக அமைதியாக அதை கேட்டுட்டு மட்டும் விட்டுருங்க. ஸ்டெப்போ வாயை திறந்து பேசுகிறது கூட கூடாது. 4 to 6வது நாளில் திடீர்னு ஒரு நல்ல தகவல் வரும். பணம் வரவு சிறிது அதிகரிக்கும். பெருசாக இருக்காது. ஓரளவுக்கு அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. 7 முதல் 9வது நாள் வரைக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தீங்க, உங்களோட எக்ஸாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளாக இருக்கலாம், பேசுவாங்க. 10 முதல் 12வது நாளில் தொழில் மற்றும் வேலை தொடர்பான ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் மேலே கொண்டுறதுக்கு பல உதவிகளை தரும். மெயினான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த 2026 பிறந்தோடனே நிறைய சொல்லியிருப்பாங்க, மேஷராசிக்கு அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது, தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு அதுலேயும் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது, மேஷராசிகளோட இன்றைய நிலை என்ன வச்சு கழுவி ஊற்றிட்டு இருப்பீங்க கமெண்டில். இவ்வளோ சொல்கிறீங்க, என்னையா நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தெரியுமா, எவ்வளோ பண கஷ்டம் எவ்வளோ மன கஷ்டம் தெரியுமா, கடனை கட்ட முடியாமல் எத்தனை பேர் தெரியுமா டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறோம், இஎம்ஐக்கே சரியாக போய் வர காசுலாம், அதுலேயும் இப்போ எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிவிட்டான். ஓரளவுக்கு வருமானம் 10,000 மேலே 1000 வருமானம் வரும்னு பார்த்தா 15,000 பக்கமாக செலவே ஆகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கேள்வி இருக்கும். எவனாவது சொன்னதை யூடியூப்பில் சொன்னது நடந்திருக்கா, நீ சொன்னது மட்டும் எப்படி நடக்கும்? சார் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே முழுமையாக நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ராசி மட்டும்தான் மேஷம், மீதி ஒன்றும் கிடையாது. லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, உள்ளே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வேறு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, பிறந்த நேரம் வேறு, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு, நீங்கள் வேறு 2 ராசிகளுக்கு பிறந்தவங்க, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய தாய் அக்காவோ தங்கையோ அவங்க வேறு ராசி, உங்களோட திருமணம் செய்து கொண்டவர்கள் வேறு ராசி, உங்களோட குழந்தைகள் வேறு ராசி, பேரம் பேத்தி வேறு ராசி. அப்போ எப்படி ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? அப்போ உங்களுக்கான மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்கும். உங்களோட மேனுவல் புக்கு என்னது? உங்களோட ஜாதகம் தான். அதுதான் பேசும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 50 to 60% தான் உங்களுக்கு பலிக்கும். 60 to 50% தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நான் சொன்னதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிறது அவ்வளோ இருக்கும். அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் ஓப்பனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதகம் தான் உங்களது முழுமையான விஷயத்தை சொல்லும். சார் ஜாதகம் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஜாதகம் உண்மை. ஜாதகர் சரியான ஆளான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் உங்களோட ஜாதகம்லாம் உண்மை தான், ஜாதகம் பார்க்குறாங்கல்ல அவங்க சரியான ஆளான்னு பாருங்கள். லோக்கலில் கரெக்டாக செக் பண்ணி ஒரு ஆளை பிடிங்க, அவங்ககிட்ட செக் பண்ணுங்கள். இல்லை சார் சாட்டிஸ்ஃபை ஆகலை, உடனே கீழே நம்பருக்கு அடிங்க. நீங்கள் ப்ரமோஷன் எடுத்தாலும் சரி. ஆனால் அந்தளவுக்கு ஃபீஸஸ் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் போடுவாங்க. அதேமாதிரி அப்பாயின்மெண்ட் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு 2026 நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் வந்துச்சு. தமிழ் புத்தாண்டு நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் வந்துச்சு. அதில் மெயினான ஒன்று பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதோட தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வரக்கூடிய தருணமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கேஸ் போட்டிருப்பீங்க, கேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து தான் வரும். புதிய வேலைவாய்ப்பு உருவாகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான நல்ல செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப உறவுகள் மெதுவாக சரியாகும். வீடு வாகனம் யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக நினைத்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. தொழிலில் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலை செய்வதை விட தொழில் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவங்க. நீங்கள் வேலைக்கே போயிருந்தீங்க அப்படின்னா சைடில் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துகிட்டே இருக்கும். எந்த தொழில் வந்து உங்களுக்கு ஏற்றது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், மறுபடியும் மாறுபாடுகள் வந்து இருக்கலாம். வாகன தொழில், கட்டுமானம், ரியல் எஸ்டேட்டு, பாதுகாப்புத்துறை, மெக்கானிக்கல் வேலை, அரசியல் தொடர்பான வேலை, டிஜிட்டல் மீடியா. இதுதான் இந்த டிஜிட்டல் மீடியா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது டச் பண்ணணும். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மீடியா உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது டச் பண்ணியிருக்கும். சும்மா ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டையாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையாவது ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ஏதாவது வருமானம் வராதான்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட எந்த தொழில், சேவை மையம், ஃபோட்டோ, இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்வம் உண்டு. அதை நீங்கள் கண்டிப்பாக டச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், கூட்டாளிகள்கிட்ட கவனமாக தேர்வு செய்யணும். கடன் வாங்கி பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். ஆவணங்களை சரிபார்க்க வேணும்.
டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2026 ஜூலை மாதத்துக்கு பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. இன்னும் 2 மாதம் காத்திருங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரருக்கு காதலில் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கோபம் காரணமாக உறவோட சிக்கல் அதிகமாக ஏற்படும். திருமண தாமதம் வந்து கண்டிப்பாக உண்டு. அது ஏன்னு தெரியுமா? அதிக எதிர்பார்ப்பு உங்களுக்கு. குடும்ப கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். மனதில் பழைய காயங்கள்னால நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டுருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு சின்ன சண்டைகள் பெரிதாகாமல் பேசிட்டிங்க அப்படின்னா தீர்வு காணணும். கொஞ்சம் பேசி சரி பண்ணிட்டிங்கன்னா தீர்வு உண்டு. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. நல்ல மாற்றம் தான் 2020 இறுதிக்குள்ளே பலரோட குடும்ப வாழ்க்கையில் வந்து அமைதி திரும்பும், சந்தோஷம் இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துக்காக அதிகம் உழைப்பவங்க நீங்கள். ஆனால் அன்பு வெளிப்படுத்த தெரியாது உங்களால். கோபமாக பேசுவீங்க, மனதில் அதாவது மனசில் வச்சுக்கிட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட மனசில் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையில் வெளிக்காட்டியிருக்கீங்க. இதனால் குடும்பத்தில் புரிதல் குறையும். ஸோ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பேசும் வார்த்தையில் கவனமாக இருங்க, பெற்றோரோட உடல்நலத்தில் கவனமாக இருங்க, குடும்பத்தோடு நேரம் செலவிட வேணும். கடன் பிரச்சனை எப்போது தீரும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ மெயின் கடன் பிரச்சனை தான். ஸோ மேஷராசிகாரர்களுக்கு கடன் பிரச்சனை பல ஆண்டுகளாக மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கு. காரணம் அவசர முடிவுகளால் நீங்கள் செஞ்ச மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான். ஸோ மற்றவர்களுக்காக எடுத்த பொறுப்பு வேற ஒரு கோசம் எடுத்து நீங்கள் மாட்டிருப்பீங்க, தொழிலில் நஷ்டம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நல்ல காலம் 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு கடன் சுமை வந்து மெதுவாக குறையும். உடனே ஜாக்பாட்டில் மெதுவாக தான் குறைய ஆரம்பிக்குது. ஸோ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவையற்ற செலவுகளை நிறுத்துங்க. பழைய கடன்களை முதல்ல அடைக்க வேணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய கடனை தவிர்க்கணும். அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரர்களோட மறந்திருக்கக்கூடிய திறமைகள்னால் தலைமைத்துவம். ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. பேச்சு திறன் அதிகமாக உண்டு. மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய விதமான பேச்சு உங்களுக்கு அதிகம். சும்மா பொட்டி கடை வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் 100 பேர் வந்து பேசியே கேன்வாஸ் பண்ணிடுவீங்க. கடைசி வரைக்கும் போராடக்கூடிய மனநிலை உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமல் போராடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எதிலையும் இறங்கி விளையாடலாம். மேஷராசிக்காரர்கள் கவனமாக கவனிக்க வேண்டியவங்க அப்படிங்கிறது மிக அதிகமாக இனிமையான பேசுவாங்க. பண விஷயத்தில் அடிக்கடி உதவி கேட்பவங்க. உங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 3 பேருக்கு தான். இனிமையாக பேசுகிறவன்ட்டையும், பண விஷயத்துக்கு அடிக்கடி உதவி கேட்குறவன்ட்டையும், உங்களை பயன்படுத்திக்கிறவன்ட்டையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். சிவன் வழிபாடு ரொம்ப மன அமைதி தரும். அன்னதானம் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவப்பு நிற மலர் அர்ச்சனை செய்யுங்க. அரளியை அந்த சிவப்புனா ரோஸ் பண்ணி வைக்கலாம், செம்பருத்தி வைக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் கொடுத்து பூஜை பண்ணுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கவனமாக இருக்க வேண்டியது ரத்த அழுத்தம், தூக்கமின்மையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைவலியில் கவனமாக இருக்கணும். உடல் சூடு தணிக்கிற அளவு நிறைய தண்ணி குடிக்கணும். செய்ய வேண்டியது அதிக தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. இரவு நேரத்தில் அதிகமாக வந்து விழுத்திருக்க வேண்டாம். ஏன்னா இது மேஷராசிக்காரனுக்கே உண்டான ஒரு சாபக்கேடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாபக்கேடுலாம் இல்லை, நைட் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது. மேஷராசிக்காரர்களோட எதிர்கால முன்னேற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2026 முதல் மெதுவாக வாழ்க்கையில் வந்து நிலைத்தன்மை வரும். பணவரவு உயரக்கூடிய ஒரு நேரம், புதிய மனிதர்கள் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய ஒரு தருணம், தொழிலில் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். ஆனால் பொறுமை, அப்புறம் இந்த கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப அவசியங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. முடிவுரை உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க தான். இது நிறைய பேர் அது கேட்குறாங்க. அதனாலே அதை நான் முன்னாடி அப்படி சொல்கிறேன். மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வெளியில் தெரியும் அளவுக்கு எளிதானதில்லை. பல போராட்டங்கள், ஏமாற்றங்கள், மன காயங்கள் இருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில சோதனைகள் இருந்தாலும் 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் தொடங்கும். கோபத்தை குறைச்சி, பொறுமையை அதிகரித்து, உடல் நலத்தை கவனிச்சுக்கிட்டு சரியான முடிவுகள் எடுத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. நம்பிக்கையை விடாதீங்க. மெதுவாக உங்களோட வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்புங்க. ஒரு புதிய விஷயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய சொல்கிறோம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.